ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ 6th தமிழில் இயல் 5 தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இயல் 5ல் ஃபஸ்ட்டு சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன்பத் தமிழ் கல்வி. ஸோ இன்பத் தமிழ் கல்வியை எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன், சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகிறது, சரிங்களா? ஸோ இந்த பாட்டை வந்து படிச்சுக்கோங்க. ஸோ நுழையும்புன்னு பாருங்கள். பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். ஸோ எதை பற்றி எழுதுவது என அவர் வந்து சிந்திக்கும் போது வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் இதெல்லாம் என்னது, இந்த இயற்கை பொருட்கள்லாம் அவர் வந்து கருத்தை கவர்ந்தன. ஸோ என்னை வந்து எழுதுன்னு சொல்கிற மாதிரி வந்து பாரதிதாசனை வந்து கேட்டிருக்க மாதிரி இந்த பாடல் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக வந்து படைத்திருக்கார். ஸோ பாவேந்தர் பாரதிதாசன் என்னத்தை வந்து இதில் வந்து கவிதையாக படைச்சிருக்காருன்னா தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக வந்து படைச்சிருக்காரு. அதை நாமும் எனது படித்து சுவைப்போம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாமா? ஸோ நூல்வெளி பாருங்கள். இவர் பார்த்திங்கன்னா கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். இவர் கவிதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். அடுத்து பார்த்திங்கன்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை வந்து இவர் வந்து எழுதியிருக்கார். ஸோ இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. என்னது, இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்ட பாரதிதாசனின் நூல் எதுன்னு கேட்கலாம், சரிங்களா? நாடக நூல் எதுன்னு கேட்கலாம். பிசிராந்தையார்ன்றது ஒரு நாடக நூல், இதுவும் ரொம்ப முக்கியம், இதையும் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த கவிதை பார்த்திங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேரு என்னும் தலைப்பில் உள்ள பாடம் வந்து தான் நமக்கு வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த இன்பத்தமிழ் கல்வின்றது எந்த தலைப்பில் இருக்குதுன்னு கேட்கலாம். தமிழ் பேர், பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் தமிழ் பேர் என்னும் தலைப்பில் தான் இந்த இன்பத்தமிழ் கல்வி இருக்குது, சரிங்களா? ஸோ இன்பத்தமிழ்னால ஏற்கனவே ஒரு நம்ம 6th பார்த்துருப்போம். இன்பத்தமிழ்னால என்னது, பாரதிதாசன் வந்துடணும். ஸோ பாட்டு பாருங்கள். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, அதாவது என்னது, அவர் வந்து நோட் எடுத்திருக்காரு. என்னது, ஒரு படம் வரையலாம் நோட் எடுத்திருக்காரு. ஸோ என்னை எழுதென்று சொன்னது வான். என்னது, அவர் நோட் எடுக்கும் போது என்னது, வானம் என்னை பற்றி எழுதுன்னு சொல்லுது. ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். என்னது, வானம் மட்டும் சொல்லலை, ஓடையும் தாமரை பூக்களும் கூட எங்களை வரைந்துடுங்க அப்படின்ற மாதிரி பாரதிதாசனை கேட்டிருக்கு. காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஸோ கழனினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வயல், சரிங்களா? முகில்னா என்னது, மேகம். ஸோ காடும் கழனியும் பார்த்தீங்கன்னா காடு, அதாவது காடும் வயலும் மேகமும் கூட என்னை வரைந்திடுமாறு கேட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றனர். மயிலை வந்து எதுக்கு ஊமையாக சொல்லியிருக்காங்கன்னா பெண்களுக்கு ஊமையாக சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ மயில் போன்ற பெண்கள் பார்த்திங்கன்னா எங்களை வந்து வரைந்துடுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சோலைகளை குளிர்தரும் தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைகை என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. இன்னலிலே தமிழ் நாட்டினிலேயே என் தமிழ் மக்கள் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரர் தரும். ஸோ இந்த பாட்டை எழுதியது யார்? பாரதிதாசன். ஸோ உங்க பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சோலையில் குளிர்ந்த தென்றல் வந்தது, பசுமையான தோகையுடைய மயிலும் வந்தது, அன்னம் வந்தது, மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான், வேலேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்று சொன்னது. இவ்வாறு அழகிய காட்சிகளெல்லாம்
பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறினன்னு சொல்லி அவரோட கற்பனை திறத்தில் வந்து இந்த பாட்டை வந்து எழுதியிருக்கார். சரிங்களா? ஸோ ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்து விட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத் தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஸோ பாட்டு ஈஸியாக தான் இருக்குது. மேக்ஸிமம் இந்த பாட்டில் என்ன கருத்து சொல்ல வர்றாங்கன்னா, இயற்கை, அதாவது என்னது, வானம், காற்று, ஓவியம். சரிங்களா? வானம், காற்று, வயல், மயில், இது எல்லாமே சரிங்களா, வாத்து, வயல், காடு, இது எல்லாமே சேர்ந்து அவரை வந்து அவர் வரைகிறதுக்காண்டி, பாரதிதாசன் வரைகிறதுக்காண்டி நோட் எடுத்து உட்காந்துருக்கும் போது இந்த இயற்கை பொருந்திய சோலைகளும் தென்றல் தரும் பசுந்தோகை மயில் வரும். சரிங்களா? அதாவது சோலைகளும் காடுகளும் தாமரை பூக்களும் என்னை வந்து வரன்னு சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோதான் இந்த பாட்டு. சரிங்களா? ஷார்ட்டாக இதைத்தான் சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டோட அர்த்தமே அதுதான். ஸோ இயற்கை பொருந்திய எல்லாமே என்னைய வரைன்னு சொல்கிற மாதிரி இருக்குதுன்ற மாதிரி பாரதிதாசன் இதில் வந்து பாடியிருக்காரு. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியான பாட்டு தான். ஸோ படிச்சிருங்க. ஸோ பாருங்கள், புக் பேக் பாருங்கள். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மயில். பின்வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெறுப்பு. ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னதுன்னா ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா துயின்று கூட்டல் இருந்தார். என்றுரைக்கும் எப்படி சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா என்றுரைக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பொறுத்துக. ஸோ கலனினா என்னது, வயல். நிகர்னா சமம். பருதினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கதிரவன். முகில்னா என்னது, மேகம். ஸோ அடுத்து பாருங்கள், அழியார் செல்வம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து சிலபஸில் கவர் ஆகும். அழியார் செல்வம்னா எதில் கவர் ஆகும்னா நாலடியாரில் கவர் ஆகும். சரிங்களா? ஸோ நூல்வெளி பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும். இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்நூலை நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். ஸோ இந்நூலை என்னன்னு சொல்லுவாங்களா, நாலடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பர். ஸோ திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்டது. என்னது, திருக்குறள் மாதிரியே இதுலேயும் அறம், பொருள், இன்பம்னு இருக்குது. இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். ஸோ 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியப்படும் நூல் எது, நாலடியார். சரிங்களா? நாலடியாரோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாலடி 400 வேளாண் வேதம். சரிங்களா? ஸோ இப்படிலாம் நாலடியாரை வந்து அழைக்கலாம். ஸோ நாலடியார் பார்த்தீங்கன்னா பல சமண முனிவர்களால் வந்து எழுதப்பட்டது. ஸோ இந்நூல் பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். இதில் பார்த்திங்கன்னா எத்தனை நூல் இருக்குன்னா 400 வெண்பாக்களால் இது வந்து ஆனது. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாட்டு பார்க்கலாமா? ஸோ இந்த பாட்டில் என்னென்னா அழியா செல்வம்னா, ஸோ கல்வி வந்து நமக்கு ரொம்ப முக்கியன்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. கல்வியை வந்து நம்ம அழிக்கவே முடியாது. யார் நினச்சாலும் கல்வியை வந்து அழிக்காத அது ஒரு செல்வன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? வைப்புலி கோட்படா வாய் தீயிர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செறிவின் வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. ஸோ இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாட்டை ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. வைப்புலினா என்னதுன்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில்னா வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சைனா என்னதுன்னா கல்வி. ஸோ இதில் இருக்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதாவது பாட்டில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அதாவது கல்வின்னு ஒன்று இருக்குன்னா அது வந்து யாராலையும் வந்து எடுத்துக்கப்படாது. சரிங்களா? கல்வியை வந்து யாராலையும் திருடவும் முடியாது, அதை வந்து பறிக்கவும் முடியாது. ஸோ ஒருவருக்கு என்ன கொடுக்குறோமோ இல்லையோ கல்வியை மட்டும் குறைவுபடாமல் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அதாவது எவ்வளோ பெரிய அரசராலையும் அந்த கல்வியை வந்து கவர முடியாது. சரிங்களா? ஒரு செல்வத்தை கவரலாம், கல்வியை வந்து கவர முடியாது. அதனால என்னென்னா, தம் குழந்தைகளுக்கு என்ன நீங்கள் சேர்த்து வச்சாலும் வைக்கலைனாலும் கல்வின்ற செல்வத்தை ஒன்றை மட்டும் நீங்கள் சேர்த்து வைக்கணும், மற்ற எதுவுமே உங்களுக்கு வந்து செல்வமாக இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த பாட்டில் வந்து சொல்ல வராங்க. சரிங்களா?
ஸோ அடுத்து பாருங்கள் நூல்வெளி பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இதே மாதிரியே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பாட்டை கொடுத்து இது என்ன நூலில் இடம்பெற்றிருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. வெள்ளத்தால் அழியாது வெந்தண்ணனால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது கல்லோருக்கு பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயார் பொருள் தேடி உழல்கின்றீரே. ஸோ இதுவும் அதே அர்த்தம் தான். இந்த பாடலுக்கும் என்னது சேம் அதே அர்த்தம் தான். ஸோ இந்த பாடல் வந்து எந்த நூலில் இருக்குன்னா தனிப்பாடல் திரட்டில் இருக்குது சரிங்களா. தனிப்பாடல் திரட்டுன்றது பல அறிஞர்கள் பல புலவர்கள் சேர்ந்து எழுதிய பாடல். ஸோ தனிப்பாடல் திரட்டுன்றதுல தான் இதில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த நூல் கொடுத்து இது எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது கல்வி. கல்வியை போல் டேஸ் செல்லாத செல்வம் வேறில்லை. என்னதுன்னா விலையில்லாத சரிங்களா. கல்வியை போல் விலையில்லாத செல்லாத செல்வம் வேறில்லைன்னு வரும். அடுத்து பாருங்கள், வாய்த்தீயின். ஸோ வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்த்து கூட்டல் தீயின். கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எவன் ஒருவன் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், செயல் முடிஞ்சு. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா அடுத்தது உரைநடை. ஸோ உரைநடையில் பார்த்தீங்கன்னா வாழ்விக்கும் கல்வி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ இதில் வந்து நீங்கள் வாசித்து விட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ காந்தியடிகளை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, சும்மா ஒரு கதை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வாசித்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கலாம். ஸோ நூல்வெளி பாருங்கள். ஸோ இந்த லெசன்லேயே நூல்வெளி தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளார் வி முனுசாமி. யாருன்னா திருக்குறளார் வி முனுசாமி. நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை வந்து இவர் வந்து கவர்ந்திருக்காரு. வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை வந்து இவர் வந்து எழுதியிருக்கார் சரிங்களா. ஸோ இந்த நூல்கள்லாம் எழுதுனது யாருன்னு கேட்கலாம். வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு. உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது சரிங்களா. என்ன நூல்? உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் சரிங்களா. ரொம்ப 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 முக்கியமான நூல், இதை நோட் பண்ணிக்கோங்க. இக்கட்டுரை பார்த்திங்கன்னா சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னது இந்த கட்டுரை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கட்டுரை சரிங்களா. என்ன கட்டுரை? வாழ்விக்கும் கல்வி சரிங்களா. வாழ்விக்கும் கல்வின்ற கட்டுரை வந்து ஸோ எதில் இடம் பெற்றிருக்கதா சொல்கிறாரு? சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது நூலில் வந்து தொகுத்து தரப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கார் சரிங்களா. ஸோ புக் பேக் பாருங்கள். காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலமறிதல். கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு போலன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஸோ இது ரொம்ப முக்கியம், இது நோட் பண்ணிக்கோங்க. பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் பாரதியார். உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா உயர்வு கூட்டல் அடைவோம். இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை எல்லாம். செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், விரிவானம் சரிங்களா. துணைப்பாடத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி மறுதிறப்புன்னு சொல்லி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நூல்வெளி மட்டும் படிச்சுக்கோங்க சரிங்களா. இது வந்து சிலபஸில் வந்து இந்த லெசன்ஸ் வந்து கவர் ஆகாது, அதனால் நூல்வெளி மட்டும் படிச்சுக்கோங்க. இக்கதையை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரபாரதி மணியன். இவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளார். எனது சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை வந்து எழுதியுள்ளார். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். ஸோ கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருபவர் யார்? சுப்ரபாரதி மணியன். ஸோ இவர் எழுதிய நூல்கள் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமன், கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை வந்து இவர் வந்து எழுதியுள்ளார். ஸோ இந்த நூல்கள் ரொம்ப முக்கியம், இந்த நூல்களை எழுதிக்கங்க சரிங்களா.
ஸோ அடுத்து பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம் ரொம்ப 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 முக்கியம். ஓரெழுத்து ஒரு மொழி சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து 3 to 4 கொஸ்டின் கிட்ட தமிழில் கேட்பாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கோ உங்களால் முடியுமோ, எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா அந்த லெசனை படிச்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ ஈ, பூ, கை இந்த எழுத்தெல்லாம் கவனித்து பாருங்கள். இவை ஒன்றிற்கும் பொருள் உண்டு. இவை ஒவ்வொன்றிற்கும் பொருள் உண்டு. இவ்வாறு ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்கிறாங்க. ஸோ நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பாவனந்த முனிவர். ஸோ நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவர். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவனந்தி முனிவர். தமிழில் பார்த்தீங்கன்னா 42 ஓரெழுத்து மொழிகள் உள்ளன என குறிப்பிட்டுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவனந்தி முனிவர். ஸோ இவற்றில் நோ, து ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள். ஸோ மீதி இருக்க 2 எழுத்து மட்டும்தான் குறில் எழுத்துக்கள். சரிங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழிகளும் அவற்றின் பொருளும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 42 எழுத்துக்கும் என்ன பொருள்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதை எவ்வளோ நல்லா படித்து வச்சுக்க முடியுமோ அவ்வளோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து 2 to 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஆனா என்னதுன்னு பாருங்கள், ஆனா பசு, ஈனா என்னது கொடு, ஊனா என்னது இறைச்சி, ஏனா அம்பு, ஐனா என்னது தலைவன், ஓனா என்னது மதகு நீர் தாங்கும் பலகை, கானா சோலை, கூனா பூமி, கையினா என்னது ஒழுக்கம், கோனா அரசன், சானா இறந்து பூ, சீனா என்னது இகழ்ச்சி, சேனா உயர்வு, சோனா என்னது மதில், தான்னா கொடு, தீனா என்னது நெருப்பு, தூணா தூய்மை, தேனா கடவுள், தைனா தைத்தல், நானா என்னது நாவு, நீனா முன்னிலை ஒருமை, நேனா அன்பு, நைனா என்னது இழிவு. ஸோ நோனா வறுமை, பானா என்னதுன்னா பாடல், பூனா மலர், பேனா என்னது பேகம், பைனா இளமை, போனா என்னது செல், மானா என்னது மாமரம், மீனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வான். ஸோ மீனா என்னது வான், மூனா மூப்பு, மேன்றதுக்கு அன்பு, மைனா அஞ்சனம், மோனா முகத்தல், யான்றது அகலம், வான்றது அழைத்தல், வீணா மலர், வைனா என்னது புல், வவ்வுனா கவர், நோனா நோயின்னு சொல்லுவாங்க, துன்பம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நோயினா என்னது துன்பம். அந்த நோன்ற ஒரு எழுத்துக்கு துன்பம்ன்ற பொருள் இருக்கும். அது நம்ம ஒரு இலக்கணத்தில் பார்த்துருப்போம். ஸோ நோனா நோயின்னு அர்த்தம், துன்பம்னு அர்த்தம், தூணா என்னது உன். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய அர்த்தம் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பகுபதம். ஸோ வேலன் படித்தான் இந்த சொற்களை கவனின்னு சொல்கிறாங்க. வேலன் என்னும் சொல்லை வேல் கூட்டல் அன் என பிரிக்கலாமா? வேலன். ஸோ இது என்னது? பகுபதம். இப்படி பிரித்தா இது பகுபதம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வேலனை வேலன் கூட்டல் அன் அப்படின்ற மாதிரி பிரிப்பாங்க. படித்தான படி கூட்டல் இத்து கூட்டல் ஆன். ஸோ படித்தான் இப்படி பிரிப்பாங்க. கரெக்டாக? ஸோ இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமைய பெறும் சொற்களை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பகுபதங்கள்னு சொல்கிறாங்க. என்னது? சிறு சிறு சொற்களாக அமையுமாறு பிரிக்கிறத பகுபதங்கள் சொல்கிறாங்க. பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அதுலேயே பார்த்தீங்கன்னா பெயர் பகுபதம் வினை பகுபதம் 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ பகுபதமாக அமையும் பெயர் சொற்கள் பெயர் பகுபதம். எனது பகுபதமாக அமையும் பெயர் சொல் பெயர் பகுபதம்னு சொல்கிறாங்க. இதென்ன பார்த்தீங்கன்னா பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகைப்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், பொருள் பெயர் பகுபதம்னா என்னன்னு பாருங்கள். பொன்னன். ஸோ பொன்னன்றது என்னது? ஒரு பொருள். சரிங்களா? இது எப்படி பிரியுதுன்னா பொன் கூட்டல் பொன்னுன்றது ஒரு பேர். ஸோ பொன் கூட்டல் அன்னுன்னு பிரியுது. ஸோ பொன்னுன்றது ஒரு பொருள். ஸோ பிரித்தா என்னது? பொருள் சம்மந்தமாக வருதா? ஸோ அதனால் இது என்னதுன்னா பொருள் பெயர் பகுபதம். ஸோ அடுத்து இடம், நாடன். ஸோ நாடு கூட்டல் அன், நாடுன்றது என்னது? ஒரு இடம். ஸோ அதனால் இது என்னது? இட பெயர் பகுபதம். அடுத்து காலம். ஸோ காலம்னு பாருங்கள், சித்திரையான். ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்? சித்திரை கூட்டல் ஆன்னு பிரிக்கலாமா? ஸோ சித்திரையான்றது என்னது? அதாவது சித்திரைன்றது ஒரு காலத்தை சேர்ந்தது. அடுத்து கண்ணன். கண் கூட்டல் அன், கண்ணன்றது ஒரு பெயரை சேர்ந்தது. ஆனால் அதை பிரிக்கும்போது கண்ணுன்னு பிரியுது.
அப்போ இது என்னது ஒரு உறுப்பு அப்படின்றப்ப இது சினை பெயர் பகுபதம். அடுத்து பண்பு பாருங்கள், இனியன். ஸோ இனியன்றது ஒரு பெயரை சேர்ந்தது தான், ஆனால் அதை பிரிக்கும் போது இனிமை கூட்டல் அன்னுன்னு மாறுது. அப்போ இனிமைன்றது என்னது, இனிமை, நன்மை, செம்மை, இதெல்லாம் என்னது பண்பு பெயர். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் தொழில், உழவன். ஸோ உழவு கூட்டல் உழவன்றது வேற, அது பிரிக்கும் போது உழவுன்னு மாறுது. ஸோ அது என்னது ஒரு தொழிலை சேர்ந்தது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் பெயர் பகுபதம். ஸோ பகுபதமாக அமையும் வினை சொல் பெயர் பகுபதம்னு சொல்கிறாங்க. என்னது பகுபதமாக அமையும் வினை சொல். உண்கின்றான், உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண், இப்படி பிரியுமா? ஒன்றுன்றது என்னது ஒரு செயல், அப்போ இது ஒரு வினை பகுபதம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பகுபத உறுப்புக்கள் என்னென்னு பார்ப்போமா? பகுபத உறுப்புகள் பார்த்திங்கன்னா 6 வகைப்படும். ஸோ பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஸோ இந்த 6 என்னது பகுபத உறுப்புகள்னு சொல்லுவாங்க. பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பகுதி தான். ஸோ பகுதி எப்போயுமே ஃபஸ்ட்டில் தான் இருக்கும். இது கட்டளையாகவே அமையும். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க, இது கட்டளையாகவே அமையும். பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த விகுதி. ஸோ என்னது அதாவது பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால் ஆகியவற்றையோ அல்லது முற்று, எச்சம் ஆகியவற்றை காட்டுவதுக்கு பேர் தான் என்னது விகுதின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து தான் என்னன்னு சொல்லுவோம்னா சந்தின்னு சொல்லுவோம். என்னது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே. சரிங்களா? இது ரெண்டுக்கும் இடையில் அமைகிறது தான் என்னது சந்தி. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் சொல்லு தான் என்னன்னு சொல்லுவோம்னா சாரின்னு சொல்லுவோம். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே அமைவது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே அமைவது என்னது சாரின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் என்னதுன்னா விகாரம்னு சொல்கிறாங்க. என்னது பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம். இதில் ஏற்படும் மாற்றம் தான் என்னது விகாரம்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வந்தனன். ஸோ வந்தனனை எப்படி பிரிக்கலாம்? வான் பிரிக்கலாம். சரிங்களா? வா கூட்டல் இத்து கூட்டல் இந்து. ஸோ இத்து கூட்டல் அன் கூட்டல் அன், வந்தனன். ஸோ 2ஆக பிரியுது. ஸோ இதில் வான்றது என்னென்னா பகுதி, இதில் வா என குறுகி இருப்பது விகாரம். சரிங்களா? என்னது வான்றது பகுதி, அந்த குறில் எழுத்து இருக்குது பாருங்க வா, அது பார்த்திங்கன்னா விகாரம்னு சொல்கிறாங்க. இத்துன்றது பார்த்திங்கன்னா சந்தி, இந்தானது திரிந்து இருப்பது விகாரம்னு சொல்கிறாங்க. அடுத்து இத்தானது இறந்த கால இடைநிலை, அன்னுன்றது சாரியை, அன்னுன்றது ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஸோ நம்ம மேலே பார்த்தது தான் அங்கே கீழேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் பகாபதம். ஸோ பகாபதம்னா என்னன்னு பாருங்கள், மரம், கழனி, உழுது ஆகிய சொற்களை கவனியுங்கள். மேலும் சிறிய உறுப்புகளாக இதை பிரிக்க முடியாது. சரிங்களா? இந்த உறுப்பெல்லாம் பிரிக்க முடியாது. இவ்வாறு பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் தான் என்னென்னா பகாபதம்னு சொல்கிறாங்க. இவை அடிசொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களிலும் பகாபதங்கள் உண்டு. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாமா? பெயர் பகாபதம். ஸோ பெயர் பகாபதம்னா நிலம், நீர், அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த 4 என்ன சொல்கிறாங்கன்னா பெயர் பகாபதம்னு சொல்கிறாங்க. வினை பகாபதம்னா நட, வா, படி, வாழ், இதெல்லாம் என்னதுன்னா வினை பகாபதம். இடைப்பகாபதம்னா மண், கொல், தில், போல், ஸோ இதெல்லாம் என்னதுன்னா இடைப்பகாபதம். உரி பகாபதம்னா உரு, தவ, நனி, களி, ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உரி பகாபதம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை என்னன்னு பாருங்கள் 42. சரிங்களா? ஸோ எழுதினான் என்பது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வினை பகுபதம். ஸோ பிரிக்க முடியுமா? ஸோ அதனால் இது என்னது வினை பகுபதம். ஸோ எப்படி பிரிப்பாங்க? எழுது கூட்டல் ஆண் சொல்லி பிரிப்பாங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் பெயர் பகுபதம் எத்தனைனா 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இடைநிலை. சரிங்களா? ஸோ பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப 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 முக்கியம். பொறுத்துக பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்து கூட கேட்கலாம். பெயர் பகுபதம். ஸோ பெயர் பகுபதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியார்,
பிணைப்பகுபதம் வாழ்ந்தான். இடைப்பகுபதம் மண். உரிப்பகுபதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நனி. சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், சரியான பகுபத உறுப்பை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நீங்கள் மேலே இருக்கிறத பார்த்து நீங்களே ஃபுல் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், மூவிடம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இடம் 3 வகைப்படும். அவை தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தன்னை குறிப்பது என்னது? தன்மை. எடுத்துக்காட்டு நான், நாம், நாங்கள், என், எம், எங்கள். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்மை. முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நீ, நீங்கள், நீர், நீ, வீர், உன், உங்கள்ன்றதுலாம் என்னது? முன்னிலை. ஸோ தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் 3ஆம் வரை குறிப்பது தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா படர்க்கை. அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, இவன், இவள், இவை. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3. சரிங்களா? 3, அதாவது மூவிடங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணுங்கள். இதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், கலைச்சொல்லறிவும். சரிங்களா? கலைச்சொல்லறிவும் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த இயல் வந்து இயல் 5 வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கலைச்சொல்லறிவத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கோடை விடுமுறை. ஸோ கோடை விடுமுறைனா என்னது? சம்மர் வெக்கேஷன். குழந்தை தொழிலாளர். குழந்தை தொழிலாளர்னா என்னது? சைல்டு லேபர். பட்டம்னா என்னது? டிகிரி. கல்வி அறிவுனா லிட்ரஸி. நீதினா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாரல். சீருடைனா என்னது? யூனிஃபார்ம். வழிகாட்டுதல்னா கைடன்ஸ். ஒழுக்கம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின். ஸோ ஒழுக்கம்னா என்னது? டிசிப்ளின். ஸோ அவ்வளோதான். இயல் 5 வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இயல் 6 பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இயல் 5 வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ படிச்சுக்கோங்க. ஸோ இயல் 6 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிஎஸ்சி அகாடமி.